ஹே மை ஃபேமிலி, வெல்கம் பேக் டு மை சேனல் என் சமையல் அறையில். இன்றைக்கி காலையிலையும் கொஞ்சம் அப்படியே மழை பெய்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பித்ததே 10 மணிக்கு தான். காலைல ரத்தசாலி அரிசியில் நான் மாவு நேற்று தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அதை வச்சு இன்றைக்கி இட்லி சாப்பிட்டு முடிச்சாச்சு. காலையிலேயும் 10 மணி போல் சரி லன்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசியெல்லாம் கழுவிட்டு அதை ஊற வச்சிட்டோன்னா அது வாட்டு இருக்கும். இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது யோசிக்கிறதே மோஸ்ட்லி ஹவுஸ் ஒய்ஃபோ ஒர்க்கிங் யார் சமைக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய மண்டவலிங்க. இதை சமைக்கவா அதை சமைக்கவா, சரி ஏதோ ஒன்று சமைச்சா ஏம்மா இதையே திரும்பி திரும்பி பண்ணுற, ஏன் இதையே இந்த குழம்பே தினம் தினம் வைக்கிற, அப்போ நீங்கள் சொல்லுங்கனாலும் அவங்களும் சொல்ல மாட்டாங்க, ஏதாச்சும் ஒன்று பையே அப்படிங்கிறவங்க. இந்த ப்ராப்ளம் எத்தனை பேர் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்படி ஒரு வழியாக யோசித்து வந்தது தான் காலிஃப்ளவர் குழம்பு. அதுவும் வில்லேஜ் ஸ்டைலில் சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாச்சு. சரி சைட் பை சைட் பாலும் காய்ச்சிடலான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற டயத்தில் அரை மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால குக்கரில் அரிசியும் போட்டு அதையும் கேஸ் ஸ்டவ்வில் வச்சுட்டு பாலில் தண்ணி ஊற்றி அதையும் வச்சாச்சு. அப்புறம் காலிஃப்ளவர் கிரேவி பண்ணுறதுக்கு காலிஃப்ளவர் வெட்டி கொடுத்துட்ருக்கேன். என் தங்கச்சி தான், நானே கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளையே கட் பண்ணி கொடுக்க சொல்லிட்டேன். நான் சைட் பை சைடு அதுக்கு தேவையான வெஜ்ஜீஸ் எல்லாமே அவளுக்கு தண்ணியில் போட்டு கழுவுறதுக்கு கொடுத்துட்ருந்தேன். இது ரொம்ப சிம்பிளான கிரேவி தான். இதுவுமே 10 நிமிஷத்தில் மேக்ஸ் டு தி மேக்ஸ் 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். என்ன வெஜ் எந்த ஒரு குக்கிங்காக இருந்தாலுமே குக்கிங் டைம் கொஞ்சம் ஓரளவு ரீசனபிளாக தான் இருக்கும். அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்ல, வெஜிடபிள் கட் பண்ணுறது, அதுதான் பெரிய இதேவும். இதில் பெரிய வெஜ்ஜீஸ் எல்லாம் இல்லை. என்ன காலிஃப்ளவர் டக்கு டக்குன்னு வெட்டிடலாம். அதே மாதிரி தக்காளி வெங்காயம் அவ்வளோதான். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட்ஸேவும். என் தங்கச்சி தான் எல்லா வெஜிடபிள்ஸுமே அவள் தான் கட் பண்ணிகிட்டு இருந்தா. தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாமே அவள் தான் கட் பண்ணி கொடுத்தா. வில்லேஜ் ஸ்டைல் அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி மண் சட்டியில் தான் சமைச்சிருக்கேன். அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். என் பசங்கள்லாம் அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. இவங்க வெஜ்ஜீஸ் எல்லாம் கட் பண்ணி முடிக்கிற கேப்பில் நான் அப்படியே குழந்தைங்களுக்கு ராகி மால்ட் ப்ரிப்பேர் பண்ண போயிட்டேன். ராகி மால்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, முளைக்கட்டின ராகியை வச்சு நம்ம ஒரு கஞ்சி மாதிரி அவங்களுக்கு ஒரு ட்ரிங்க் மாதிரி கொடுக்குறது தான். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறது. இது 10 மணி போல் அவங்க குடிச்சிட்டாங்கன்னா ஒரு குட்டி நாப் எடுத்துப்பாங்க. ஸோ அது கொடுத்துட்டோன்னா அவங்கள கொஞ்சம் காம் டவுன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேலையை நம்ம பீஸ்ஃபுல்லாக ஆரலாம். அதுக்கப்புறம் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒரு பேனில் உப்பு அப்புறம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததும் அதில் காலிஃப்ளவர் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் அதில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் மண் சட்டியில் தான் இந்த குழம்பு பண்ணணுங்கிற சொன்னேன் இல்லையா, அதனால் மண் சட்டி எடுத்துக்கிட்டேன். இந்த சட்டி நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதில் கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குனதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சில்லி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். என்ன தான் சொல்லுங்கள், நம்ம வெறும் பாத்திரத்தில் சமைக்கிறத விட நம்ம மண் பானை அந்த மாதிரி வெசல்ஸில் நம்ம சமைக்கிறப்போ டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் யாராச்சும் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கின பிறகு நம்ம தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வேகிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அப்படின்னா தான் அது கொஞ்சம் வேகமாக வதங்கும். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளியெல்லாம் நல்லா சுருண்டு வரணும், அதுவரையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு இருக்கும் போதே நம்ம சைடு திரும்பி பார்த்தோன்னா நம்ம குக் பண்ண எல்லா மிஸ்ஸுமே அங்கே தான் இருக்கும். இப்படியே சைட் பை சைட் நம்ம என்ன பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம், நல்லா வடிகட்டி. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா போடலாம். ஒன்று கரம் மசாலா, இன்னொன்று பிரியாணி மசாலா. சக்தி பிராண்டோட தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மசாலாஸ் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் வீட்டில் தான் எப்போயுமே கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஆனால் இந்த வட்டம் கரெக்டாக காலி ஆயிடுச்சு. அதே சமயம் மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா, அதை அரைக்கிறதுக்கு எனக்கு நேரமே கிடைக்கல.
சைட் பை சைடு என் தங்கச்சி வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கா. அந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் இருக்குது. இப்போ வந்து மசாலா கருகாமல் இருக்க நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அந்த தக்காளி வந்து இன்னுமே நல்லா மசிஞ்சு வரும். எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் கிரேவி. சைட் பை சைட் கார்னிஷிங்க்கு நான் கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நம்ம கிரேவியில் வதக்கிறப்பையும் நம்ம கொஞ்சம் போடுவோம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலாவில் நம்ம வந்து பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை எடுத்து போட்டுக்கிறோம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நம்ம காலிஃப்ளவர் போட்டு வதக்கிறப்பயே நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும். கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து அழகாக இறங்கும். சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு குக் பண்ணி விடலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கும்போதேவும். நான் வந்து கொஞ்சம் திக்கனிங் ஏஜென்ட்காக கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் வந்து ஊற்றிருக்கேன். அப்புறம் மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 3 மினிட்ஸ் விட்டு எடுத்தோன்னா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது பாருங்கள் குழம்பு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்கும்போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கும் நீங்கள் வந்து தாராளமாக கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா என் பசங்க அவ்வளோ விரும்பி சாப்பிட்டாங்க. இப்போ வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவள் வந்து பொரிச்சிட்ருக்கா. இதுவும் ரொம்ப சிம்பிளானது தான். கார்ன்ஃப்ளவர், உப்பு, அப்புறம் வந்து நீங்கள் டாப்பிங்ஸ்க்கு வந்து சாட் மசாலா அந்த மாதிரி வந்து நீங்கள் போட்டுக்கலாம். அவ்வளோ கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு. எங்கள் வீட்டில் பெரியவங்க கூட அவ்வளோ விரும்பி இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து சாப்பிட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட் அண்ட் கிறிஸ்பியாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ் ரெண்டுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைகளுக்கும் நீங்களும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான் இன்னைக்குரிய வீடியோ. நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.